கல்லூரிகளில் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்க பின்பற்றப்படும் சாய்ஸ் ஃபில்லிங் முறையால் மாணவர்களின் வாய்ப்புகள் பறிப்போவதால் ஒற்றை சாளர முறையை பயன்படுத்த வேண்டும் என கல்வியாளர் நெடுஞ்செழியன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் பிருத்வி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். அண்மையில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் வருது. இதில் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பல சந்தேகங்கள் மாணவருக்கு எழுந்த நிலையில் கல்வியாளர் நெடுஞ்செழியன்ட்ட இதை பற்றி பேசலாம். ஆக்சுவலாக இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது மிக குறிப்பாக நகரத்தில் இருக்க மாணவர்களும் சரி, கிராமப்புற மாணவர்களும் சரி, ஏழை எளிய மாணவர்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எதனால் இது கஷ்டம் அப்படின்னு சொல்லணும்னா, மாணவர்கள் தரவரிசைப்படுத்தணும். முந்திலாம் என்ன பண்ணுவோம்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கலந்தாய்வு அப்படின்னா எல்லாரையும் வர சொல்லி உங்களுக்கு அங்கே ஸ்க்ரீனில் சிங்கிள் விண்டோ அட்மிஷன்ற பேரில் நம்ம வரிசையாக ரேங்க் படி உட்கார வச்சு உங்களுக்கு என்ன ரேங்க், என்னென்ன சீட்ஸ் அவைலபிள்னு உங்கள் முன்னாடியே கண்ணில் காமிச்சு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட் மெத்தட். ஒரு 24 வருஷமாக அண்ணா பல்கலைக்கழகம் சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. உலகத்துக்கே நம்ம சிறந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரிஷியேஷன் லெவலில் இருந்தது இன்றைக்கி இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எடுத்து அதனால சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து டெல்லிக்கு 70 மணி நேரம் ட்ரெயின் ஃபஸ்ட்டு ஒரு சாய்ஸ் கொடுத்து, இரண்டாவதாக உங்களால் வசதி இருந்து ராஜதானி எக்ஸ்பிரஸில் போக முடியும், இருந்தாலும் அங்கே பர்த் இருந்தால் கூட தவறான சாய்ஸை மேலே கொடுத்துட்டேன்னா அந்த சீட்டு லாக் ஆகிடும். அதுக்கு கீழே உள்ளதை படிக்கவே படிக்காது. இதில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எந்தெந்த பொறியியல் கல்லூரிகள், அந்த கல்லூரிகளினுடைய நிலைமை என்ன, தரம் என்ன, எவ்வளோ மாணவர்கள் எடுக்கிறாங்க, எதுவுமே ஒன்றும் தெரியாது. அதனால் இந்த இடத்துல பெற்றோர்கள் மாணவர்கள் ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சாய்ஸ் எப்படி போடணும்னு தெரியாது. இதை தனியார் கல்லூரிகள் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், கிடைக்கவே கிடைக்காது, நீங்கள் இதில் சாய்ஸஸ் போடுறதுக்கு உங்களுக்கு தெரியாது, அதனால் நாங்களே அதே ரேட்டுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு ஆள் பிடிக்கிற மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டை விட ஒரு மோசமான ஒரு என்வாயன்மெண்ட் நமக்கு கல்வி சூழலில் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை சிங்கிள் விண்டோ அட்மிஷன் கொண்டு போனாங்கன்னா மிக மிக சிறந்தது. ஆனால் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ட்ரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் ரேங்க் என்ன இருக்குது, உங்கள் முன்னாடி எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் இவ்வளோ சாய்ஸ் கொடுக்கணும், சாய்ஸ் இப்போ மேலேருந்து ரீட் பண்ணி நீங்கள் உங்கள் சாய்ஸ் நீங்கள் கேட்டது எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களை அடுத்த ரவுண்டுக்கு தள்ளி விட்டுரும். அப்போ அதிகமான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர் மதிப்பெண்கள் குறைவாக எடுத்த மாணவர்களோட அடுத்த தடவை சாய்ஸ் கொடுக்கணும். அவர் எப்படி கொடுக்கணும்னு தெரியாத காரணத்தினால. அதனால் இது எளிமையாக்கப்பட வேண்டிய விஷயங்களை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம். இது மற்ற மாநிலங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஓகே, நமக்கு இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருந்ததுன்னா, இது மெடிக்கல்லி இதே தான். இதெல்லாம் ஓமந்தூரால் வரிசையாக கூப்பிட்டு என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படின்னு கேட்டு கொடுக்குறது நமக்கு பெஸ்ட் சிஸ்டம். ஏன்னா இது நீங்கள் இன்றைக்கி ஆன்லைனில் கொண்டு போய் நிறைய இடங்களில் இன்னும் தமிழ்நாட்டில் நம்ம என்ன தான் பெருசாக பேசினாலும் நிறைய ரூரல் ஏரியாவில் டீப் ஏரியாவில் கனெக்டிவிட்டி கிடையாது. அந்த குழந்தைங்க கனெக்டிவிட்டி இல்லைங்கிறதுக்காக இன்டர்நெட் சென்டருக்கோ வெளியே ஒரு ப்ரைவேட் யாரோ ஒருத்தர் போய் நாடும் பொழுது அவங்க இந்த குழந்தைங்கள வேறு மாதிரி, ஏன்னா இன்றைக்கி கல்வியின் தரம் பாதிக்கப்படுகிறது. மாணவர்கள் ஒரு சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் தவறாக ஒரு மதிப்பெண்கள் பெற்ற பிறகும் அவங்க தவறான கல்லூரிகளுக்கு போய் சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இதெல்லாம் களையணும் அப்படின்னா அந்த பழைய சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸை கொண்டு நேரடியாக மாணவர்கள் பார்த்து எந்த கல்லூரி என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த கல்லூரிகளில் மாணவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள், என்னோட கம்யூனிட்டிக்கு என்னதுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அதை நழுவ விட்டது சென்ற ஆட்சியில் நடந்த, அதாவது கடந்த கவர்மெண்ட் பண்ண ஒரு மிஸ்டேக்னால இன்றைக்கி பெற்றோர்களும் மாணவர்களும் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அட்மிஷன்ஸை எளிமைப்படுத்தணும் அப்படின்னா, கல்வியை நம்ம இன்னும் பரவலாக்கணும், நிறைய மாணவர்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளே வரக்கூடிய அட்மிஷன் சிக்கல்களை இது உருவாக்குதுங்கிறதா மிக ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கில் கஷ்டமான விஷயம். இதில் குறிப்பாக படிக்காத பெற்றோர்கள், வசதி இல்லாத பெற்றோர்கள், வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லாத பெற்றோர்கள், மாணவர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள். அவங்க யாரையோ பிடிச்சி தெரிஞ்சவங்க படித்தவங்கன்னு சொல்லி அந்த காலேஜ் பையனையும் ஆளை பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல குழந்தைங்க சிரமப்படுறதை அவாய்ட் பண்ணணுன்னா இந்த சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணி, இப்போ சொன்னால் கூட அண்ணா யூனிவர்சிட்டி 3 நாள் 2 நாளில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரெஸ்டோர் பண்ணி, ஏன்னா அதுக்கு தனி பில்டிங் டெடிகேட் பண்ணி எல்லாம் கட்டி கவுன்சிலிங்காகவே நம்ம எல்லா செட்டப்பும் ரெடியாக வச்சு அதை தூங்கிட்டு இருக்கு. அந்த செட்டப்பை நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சாய்ஸ் ஃபில்லிங் தொடர்பாக பல முக்கிய கருத்துக்களை கல்வியாளர் நெடுஞ்செழியன் சார் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கலையுடன் செய்தியாளர் பிருத்வி.